காற்றை போல மென்மையாய் பூவில் செய்த பொம்மையாய் நதியின் நீரின் குளிர்மையாய் முழுதும் செய்த பெண்மையாய் இருக்கின்றாள் உங்களில் ஒருத்தி, வளர்கின்றாள் உங்களில் ஒருத்தி. பெண்மையின் மென்மை குடும்பத்தை காக்கும், செயலினில் வேகம் உலகினை காக்கும். இருக்கின்றாள் உங்களில் ஒருத்தி, வருகின்றாள் உங்களில் ஒருத்தி. நாம இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பெண்மணியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தன்னை பத்தி பெருசா அக்கறை எடுத்துக்காத ஒருத்தவங்க, ஆனா மத்தவங்க நலன்கள்ல நிறைய அக்கறை எடுத்துக்கிற ஒருத்தவங்க. எங்க ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உடனே தட்டி கேட்கிற ஒருத்தவங்க. அது வீடானாலும் சரி, இல்ல ரோடானாலும் சரி. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இதெல்லாம் ஒரு தமிழ் திரைப்பட கதாநாயகனோட குணங்கள் தானேன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, இவங்க தமிழ்நாட்டோட நிஜ வாழ்க்கை கதாநாயகி. அவங்க பேரு வசுதா பிரகாஷ். நான் வந்து இங்க சென்னையில VXL எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஒரு NGO நடத்துறோம் நாங்க. அது வந்து சிறப்பு கல்வி குழந்தைகளுக்காக ஒரு எஜுகேஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி. இது இப்போ வந்து ஒரு 10-11 வருஷமா நாங்க இந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப சில சமயம் உட்காந்து இதெல்லாம் பாக்குறது நான் பழச பத்தி நினைச்சு பார்த்தனாக்க எல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நினைவு இருக்கு, கொஞ்சம் நினைவு இருக்காது. பட் இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. இப்போ சில சமயம் வந்து லைஃப்ல ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும். என்ன எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், எப்படி இதெல்லாம் நடந்தது, நம்ம லைஃப் எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தோமா இல்லையா, இதை பத்தி எல்லாம் நிறைய நம்ம யோசிக்கிறோம். இந்த வயசுல நாங்க எல்லாமே நம்ம எல்லாம் யோசிப்போமே, அந்த மாதிரி யோசிப்பேன். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வசுதா. நடுத்தர குடும்பத்தோட வேல்யூஸ ஸ்வீகரிச்ச குடும்பம் தான் வசுதாவோடது. சோ சில சமயம் என்னோட ரூட்ஸ் பார்த்தா நான் பாம்பேல இருந்து வளர்ந்தவள், பாம்பேல வளர்ந்தவள், பிறந்தது பாம்பேல, வளர்ந்தது பாம்பேல. சோ ரொம்ப மிடில் கிளாஸ் ஆர்டினரி ஃபேமிலி எங்களோட. ரொம்ப சிம்பிள் வித் பியூர் வேல்யூஸ். அப்படின்னாக்க என்னெல்லாம் நல்லதோ அது மாத்திரம் எடுத்துட்டு எதெல்லாம் வேண்டாமோ அதை தள்ளி விடுற மாதிரி ஒரு குடும்பம். பள்ளி பருவத்துல ஆவரேஜ் மாணவியா தான் இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு துடிப்பும் முனைப்பும் அப்பவே அவங்க கிட்ட இருந்துச்சு. நான் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால எனக்கு லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப எனக்கு டேலண்டா இருந்தது, நல்லா பேசுவேன். நான் ஸ்கூல்ல வந்து ஒரு மவுஸ் மாதிரி ஏதோ இருப்பேன், எல்லாரும் கூடயும் இருப்பேனே தவிர பெரிய ஃபர்ஸ்ட் ரேங்கோ இல்ல ஹெட் கேர்ள் அப்படிலாம் ஒண்ணுமே ரொம்ப ஆசை அப்படிலாம் இருக்கணும்னு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. நம்ம ஆர்டினரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். படிச்சேன்னா நன்னா வரும், சில சமயம் படிக்க மாட்டேன், அப்ப நன்னா வராது, அப்படி இருந்தேன். சில சமயங்கள்ல ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி தவறி வேற ரூட்டை எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அமைஞ்சதுதான் வசுதா கல்லூரியில காமர்ஸ் கோர்ஸ் எடுத்தது. காமர்ஸ் அண்ட் வசுதா கேனாட் ஒரே மூச்சுல சொல்லும்படியா கூட கிடையாது, அவ்வளவு வித்தியாசம். ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் காமர்ஸ் ஜாயின் பண்ணான்னு நானும் காமர்ஸ் ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ்க்கே போக மாட்டேன். ஏதோ அது ஒரு நிறைய அங்க வந்து மணிஸ் லஞ்ச் ஹோம் இப்படி எப்படி இருக்கு, அதுல போய் உட்காருவோம், கிளாஸ் எல்லாம் கட் பண்ணுவோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் எப்ப பார்த்தாலும் கேட்க பெக்கன்னு சிரிச்சுண்டு இது மாதிரி ஒரு விளையாட்டா ஒரு காலேஜ் கழிஞ்சிருது. கல்லூரி நாட்களோட நினைவுகள்னு சொன்னா அது வகுப்புல பாடம் கேட்டதை விட வகுப்பை கட்டடிச்சுட்டு தன்னோட தோழிகளோட நேரத்தை செலவிட்டதுதான் அதிகம். இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம சுதந்திர பறவையா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வசுதாவுக்கே தெரியாம அவங்களோட பெயரை ஒரு பர்சனாலிட்டி கான்டெஸ்டுக்கு நண்பர்கள் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஒரு 3rd இயர்லயோ ஏதோ காலேஜ்ல ஒரு பர்சனாலிட்டி கான்டெஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க காலேஜ்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசம். எனக்கு வந்து எல்லா லைஃப்ல ஒரு அக்கறை உண்டு. அப்படின்னா யாருக்கும் எதே ஆனா கூட என்னால விட முடியாது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாப்ல வந்து கியூ பிரேக் பண்ணா எனக்கு பிடிக்காது, அதனால நான் சண்டை போடுவேன். யாரையும் தப்பு பண்ணினா அதை ரோட்ல நின்று கூட நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பஸ்ஸு ஏன் நீ அப்படி பண்றேன்னு என்ன ரொம்ப ஒரு விதமா இழுத்துட்டே இருப்பாளே தவிர எனக்கு வந்து கொஞ்சம் சமுதாயத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே தான் இருக்கு. எப்பவுமே I was bothered about the environment, bothered about society. அது அந்த உணர்ச்சி எங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால நான் வந்து அந்த வழிக்கு போகவே இல்லை.
ஆனா அந்த பர்சனாலிட்டி கான்டெஸ்ட் எங்க காலேஜ்ல வச்ச போது எனக்கு நம்ம வந்து அப்போ கண்ணாடி கூட பார்க்க மாட்டோம், பர்சனாலிட்டி நமக்கு இருக்கான்னு கூட தெரியாது, ரொம்ப ஒரு கான்சியஸ் இல்லாம ஒரு லைஃப். பட் அவ ஃபோர்ஸ் பண்ணி என்னோட பேரை எழுதி they made me join that. என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் ஷாக் என்னன்னாக்கா ஐ பிகேம் தட் போதார் பிரின்சஸ்னு எனக்கு அது ஐ ஒன் தட். அது வின் பண்ண போதுதான் எனக்கு வந்து ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்பதான் நான் கண்ணாடியில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்பதான் பார்த்து எனக்கா இப்படி பர்சனாலிட்டி பிரின்சஸ் எல்லாம் பிரைஸ் கூட நான் யாரு, நான் சோ ஆர்டினரி பட் லுக் அட் மீ. அப்பதான் நான் முதல்ல நான் யாரு வசுதான்னு இருக்கான்னு நான் உணர்ந்தது அந்த டைத்துல. ஐ ஃபீல் இப்போ தன்னோட நட்பு வட்டத்துல எல்லாரும் காமர்ஸ் கோர்ஸ் எடுத்ததால அவங்களும் அதையே தேர்வு செஞ்சாங்க. ஆனா பிற்பாடு தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. காரணம், வணிகத்தை படிக்கிறத விட சக மனிதர்களை படிக்கிறதுல தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருந்தது. பிகாம் 5 வருஷம் ஆஃப் மை லைஃப் படிப்பை பொறுத்தவரை கம்ப்ளீட் வேஸ்ட். ஏன்னா அது வந்து என்ன பண்ணேன், ஒரு வருஷம் ஃபுல்லா ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுருப்பேன். ஒரு தடவை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன், அப்புறம் ஸ்லீப் ஓவர்ஸ் பண்ணிருப்பேன், சிரிச்சிருப்பேன், நின்றுருப்பேன். அதுதான் என்னோட 5 years, precious 5 years வந்து நான் யாரு தெரியாதனால அப்படியே போச்சு. மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய பாடமான மாஸ்டர்ஸ் இன் கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சாங்க. அதோட நிறுத்திக்காம டிப்ளமா இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை முடிச்சாங்க. படிக்கும் போதே நிறைய வேலை வாய்ப்புகள் தேடி வந்துச்சு. இந்த வேலை வாய்ப்புகள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்க உதவுச்சு. பல அனுபவங்களை அவங்களுக்கு பெற்று தந்துச்சு. நான் ஒரு டிப்ளமா கோர்ஸ் இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் எக்ஸ்போஜர் நிறைய, அந்த மீடியால எக்ஸ்போஜர், அட்வர்டைசிங்ல எக்ஸ்போஜர், எழுதத்துல எக்ஸ்போஜர், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கூட நான் வேலை பண்ணி ரிப்போர்ட்டிங் பண்ணுவேன். அப்புறம் அந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாம் போய் இன்டர்வியூ பண்ணுவேன், ஸ்மசானம்ல போய் இன்டர்வியூ பண்ணுவேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக் அந்த ஜேர்னலிசம்னால கிடைச்சது. அது பண்ணதுனால எனக்கு பெஸ்ட் அட்வர்டைசிங் கம்பெனிஸ் எல்லாம் கூட ஆஃபர் கிடைச்சது. விளம்பரத்துறை, மாடலிங் துறைன்னு நல்ல வாய்ப்புகள் வசுதாவை தேடி வந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் அவங்க மறுத்துட்டாங்க. அத மறுத்ததுல ஒரு உயர்ந்த நோக்கமும் இருந்துச்சு. பட் எப்பவும் என்னோட மனசுல ஒரு குளோபல் பர்பஸ் இருக்கு. நம்ம என்ன வேலை பண்ணாலும் அது சமுதாயத்துக்கு ஒரு டைரக்ட் இம்பாக்ட் இருக்கணும்ட்டு என்னோட எண்ணம். அதனால அட்வர்டைசிங் வந்து இன்டைரக்ட், அது வந்து எதுக்கு, why should I sell anything to anybody? மாடலிங் அதனால என்ன, சமுதாயத்துக்கு அதனால என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கிறதுனால அதெல்லாம் நான் ஒண்ணுமே எடுத்துக்கல. கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சு அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நிறைய மென்டலி இல் பீப்புள், அப்போ குழந்தைகள் வித் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ், அவ எல்லாருக்குமே நான் வந்து நிறைய கவுன்சிலிங், தெரப்பி, டெஸ்டிங் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வேலை கிடைச்சது. I was a professor in psychology. I met my husband பிரகாஷ். அப்போ அந்த டைத்துல அரேஞ்ச்ட் மேரேஜ் சீசன் தான் அதெல்லாம் நம்மள. அதனால எங்க அம்மா அப்பா வந்து பிரகாஷ் தெரிஞ்சதுனால அவ ஒன்னும் அப்செக்ட் பண்ணல, அது பிக்ஸ் ஆயிடுச்சு. வசுதாவோட இந்த சாதனைகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் அவங்க கணவர் அளிச்ச ஆதரவு தான். இந்த தம்பதியினர் காதலிச்சு வாழ்க்கையில கரம் பிடிச்சவங்க. நான் வசுதாவை 1983 என்ஜினியரிங் காலேஜ் முடிச்சோன்னா அப்போ பார்த்தேன். அவள் வந்து என்னோட தங்கையோட கிளாஸ்மேட்டாக இருந்தாள். ஸோ மூவியில் காமிக்கிற மாதிரி ரொம்ப எங்களுக்கு ரொமான்ஸ் அங்கேருந்தே ஆரம்பிச்சு கொடுத்து. ஸோ ஆனால் நான் வந்து அந்த டைமில் யூஎஸ்க்கு போயிட்டேன் மேல் படிப்புக்காக. தென் வி காட் மேரிட் இன் 1987. ஸோ 1983லேருந்து இது 2013, 30 வருஷமாக அவளை தெரியும் எனக்கு. ஸோ இது வந்து என்னன்னா எங்க லவ் அஃபேர்ல ஷீ இஸ் த ஒன் ஹூ ப்ரப்போஸ் டு மீ. ப்ரப்போஸ்ன்னு கிடையாது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வி. ஸோ ஒரு சாய்ஸே இருக்கல. பட் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் பின் வண்டர்ஃபுல் 30 years of companionship. கல்யாணமாகி சவுதி அரேபியால குடியேறினாங்க. சவுதி அரேபியால தான் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க இந்தியால ஒரு வந்து ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட், அது ராத்திரியிலே பகலிலேன்னு சோ ஃப்ரீ அப்படி இருந்துட்டு சவுதி அரேபியால வந்து ஒரு கோல்டன் கேஜ் மாதிரி. அந்த கோல்டன் கேஜ்ல எல்லா சௌகரியமும் உண்டு. அழகான பங்களா இருக்கும், நிறைய கார் இருக்கும், நிறைய சாப்பாடு இருக்கும், கோல்டா தொங்க எங்க பார்த்தா. இட் வாஸ் சச் a rich country. ரோட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல், ரொம்ப லைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாக்க நம்ம எல்லாருமே
என்ன மதமா இருந்தா கூட இந்த புர்கா போட்டுக்கணும், லேடிஸால தனியா நடக்க கூடாது, அங்கே போக கூடாது, கடை 5 தரம் மூடு, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அவ ஊர்படி அவ அது பத்தி ஒண்ணும் கிடையாது. பட் அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பட் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால சில ஏரியாஸ் என்னால நல்லா டெவலப் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இங்க பாடுவேன்னா மாட்டி கஹே கும்ஹார் சே தூ க்யா ராந்தே மோஹே, அப்புறம் குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பேன். அதனால மியூசிக் பிகேம் இன்னொரு என்னோட லைஃப்ல அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் பாடாதனால என் பாட்டு ரொம்ப பாராட்டுவா எல்லாரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அங்க கல்ஃப் வார் காரணமா அங்கிருந்து அமெரிக்காவுக்கு இடம் பெயர்ந்தாங்க. அமெரிக்காவில தான் தன்னோட PhD படிச்சாங்க. செட்டிலிங் டைம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பீரியடா இருந்தது. ஆனா உடனேவே நான் PhD-க்கு என்ரோல் பண்ணிட்டேன். அங்க ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டின்னு வீட்டு பக்கத்துல ஒரு யூனிவர்சிட்டி. எங்க ஹஸ்பண்ட் பிரகாஷ் ரொம்ப he's a true women's lib அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப என்ன பண்ணணுமோ அந்த ஸ்பேஸ் கொடுத்து நீ பண்ணு நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ரொம்ப என்கரேஜிங் பர்சன். சோ நான் வரதுக்கு முன்னாலே எல்லாம் கேட்டு வச்சு எனக்கு PhD ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அதனால ரட்கர்ஸ் போய் சேர்ந்த உடனே ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில டாக்டரேட்டுக்கு என்ரோல் பண்ணிட்டேன். பள்ளிக்கூடம் ஒண்ணு தொடங்கிறது தான் வசுதாவோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு தோதா ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில எஜுகேஷன் இன் லீடர்ஷிப்ங்கிற ப்ரோக்ராம்ல சேர்ந்தாங்க. ஆனா அங்க உள்ள ப்ரொஃபசர்ஸ் வசுதாவோட மனோபாவத்தை பார்த்து ஸ்பெஷல் எஜுகேஷன்ல சேர சொன்னாங்க. அந்த சமயத்துல அமெரிக்கன் பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சது. ஸ்பெஷல் எஜுகேஷன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அங்க சொல்லி கொடுக்கிற விதம், யூனிவர்சிட்டி செட்டப் பண்ற விதம், அதெல்லாமே ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இங்க காலேஜுக்கு போனாக்க நம்ம லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி கிடையாது அப்படி. ஆனா அங்க ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுப்பா, புக்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிடுவா, எல்லாம் நீயே தான் பண்ணணும் அந்த லெவல்ல. ஆனா நீ டவுட்ஸ் போய் கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாமே தவிர அவ ஸ்பூன் ஃபீடே பண்ண மாட்டா. அதனால பேப்பர்ஸ் எழுதுறது, ரிசர்ச் பண்றது, லைப்ரரியில ராத்திரி வரை உட்காந்து அதெல்லாம் பண்றது நம்மளோட பொறுப்பு தான். அது எப்பவுமே நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். எப்பவுமே அது ஆகட்டும் அப்புறம் அது பண்ணலாம், இது செட்டில் ஆகட்டும் அப்புறம் நம்ம அது பண்ணலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னாக்க அது எப்படின்னாக்க அந்த சமுத்திரத்துல அலை ஓயட்டும் அப்புறம் நம்ம போய் ஸ்விம்மிங் பண்ணுவோம் அப்படி சொல்ற மாதிரி. ஏன்னா அலை ஓயாது, லைஃப் வில் நாட் ஸ்டாப். இந்தியாவிலையும் இது போன்ற ஸ்பெஷல் எஜுகேஷன் நிறைய தேவை இருக்குங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அப்ப அவங்க எடுத்த முடிவுதான் இந்தியாவுக்கு வரணுங்கிறது. PhD பாடம் தந்த அறிவையும் இந்த பள்ளிகள்ல சொல்லிக் கொடுத்த அனுபவத்தையும் தன்னோட அவங்க கொண்டு வந்தாங்க. PhD ஆன உடனே நான் சொல்லிட்டேன் எங்க ஹஸ்பண்டவா போன எனக்கு இந்தியாவுக்கு போய் அங்க எல்லாம் பாக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. அங்க எதையும் அங்க ஜாஸ்தி இல்லாதனால அங்க போய் நம்ம வேலை பண்ண. ஆனா அதுக்குள்ள அமெரிக்கா துபாய் அந்த மாதிரி கிடையாது. அங்க கல்ச்சரை நம்ம இன்டிகிரேட் ஆயிடுவோம். அங்க இருந்தாச்சுனாக்க வேற ஊர்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எங்க ஹஸ்பண்டுக்கு எங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ரொம்ப பயம். ஏன் இந்தியால போய் என்ன பண்ண போறேன்? சொகுசான வாழ்க்கை, அன்பான கணவர், அழகான ஊர், இத எதை பத்தியும் கவலைப்படாம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரே குறிக்கோளோட அவங்க இந்த பணியை தொடங்கினாங்க. ஒரு டிவி இன்டர்வியூ நடந்தது எனக்கு. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணி மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாம் பணம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நினைச்ச மாதிரி இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. அப்புறம் நம்ம டொனேஷன் எப்படி கேக்குறது ஒருத்தருக்குமே எனக்கு தெரியாது. அப்புறம் நம்ம பணம் போட்டு ஒண்ணு பண்ணாதான் அது மத்த பேர் அது பாப்பா. அதனால நாங்களே எங்களோட பைசா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வாடகைக்கு ஒரு இடம் எடுத்து டீச்சர் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சோம். ஆனா நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கூல் ஆரம்பிங்கன்னு சொன்ன மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் we started a special school, VXL Education Trust ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். 2003ல VXL Education Trust தொடங்கினாங்க. 2003ல ஆக்சுவலா அந்த VXL Trust ஆரம்பிச்ச இயர் நான் அந்த சம்மர் இங்க மட்ராஸ்க்கு வந்திருந்தேன். யூஎஸ்ல தான் இருப்பேன்னா அப்போ நான் இங்க வந்திருந்தேன். I did some work in the school. அப்பதான் எனக்கு புரிஞ்சது வசுதாண்டியோட விஷன் என்ன, அந்த யூஎஸ்ல கத்துண்ட அந்த எஜுகேஷன் எல்லாம் எப்படி இந்த ஊர்ல அப்ளை பண்றான்னு எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்போதான் ஆச்சு.
ஒரு சின்ன பையன் நிதேஷ்னு பேரு, அவனோட நிறைய பழகி தான் எனக்கு எஜுகேஷன்லயே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது வசுதா ஆண்டியானாலதான். வசுதாவை எனக்கு ஒரு 7-8 வருஷமா தெரியும். பாரதியார் அந்த காலத்துல சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அப்படின்னார். ஆனா வசுதாக்கு காலையில எழுந்தோடனே சர்வீஸ், கனிவு கொடுக்கும் நல்ல சர்வீஸ். மாற்றுத்திறனாளிகள்னா அதுல பல வகையினர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைபாடு இருக்கும். VXL பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி அப்படிங்கிற குறைபாடுல தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. இந்த VXL ஆரம்பிக்கிறதுக்கு பில்டிங் எல்லாம் எடுத்து நாங்க ஆரம்பிச்சோம். ஆனாக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த மதுரையில இருந்து எனக்கு சடனா ஒரு கால் வந்தது. நான் ஜாஸ்தி மதுரைக்கு எல்லாம் போனது கிடையாது. ஆனா எப்படியோ ஒரு டிவி ப்ரோக்ராம் ஏதோ பார்த்து லைக் ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் படிச்சு இவ ஒரு ஃபேமிலி எனக்கு கான்டாக்ட் பண்ணா. அப்போ நான் என்ன டிபேட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம், ட்ரைனிங் பண்ணலாமா என்னான்ட்டு. அப்போ அவ ட்ரெயின் பிடிச்சு அவ மதுரையில இருந்து நாங்க வரோம், புக் பண்ணியாச்சு, உங்களை பார்த்தே ஆகலாம், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப ஸ்டக்கா இருக்கும், நீங்க உங்களை பார்த்தே ஆகணும்ட்டு அவ ஃபுல் ஃபேமிலி ட்ரெயினை பிடிச்சு எங்க வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு ரொம்ப லவ்லி ஒரு சின்ன பொண்ணு. அந்த குழந்தை கொஞ்சம் ஏதோ டிசபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா ஸ்கூல்ல நார்மல் ஸ்கூல் அவளை எடுத்துக்க மாட்டேங்கிறா, அங்க ஸ்பெஷல் ஸ்கூல் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா வந்தா. அவ ஹோல் டே இருந்தா எங்க கூட. அவளை பார்த்து இது பண்ணி அவளோட ரொம்ப டீப் நீட், அவளோட தேவையை பார்த்தே நான் நினைச்சுட்டேன், இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருப்பா, இதே நம்ம குறியா வச்சுட்டு இந்த சேவையே பண்ணலாம் அப்படின்னு. அந்த பேரண்ட்ஸ் தான் என்னோட மனசை மாத்தி டீச்சர் ட்ரைனிங்ல இருந்து ஸ்கூல் செட்டப் பண்ணணும்ட்டு அவதான் என்ன அந்த வழியில போட்டாங்க. இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு கல்வி நிறுவனமா இது தொடங்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சர்க்கிள் நினைச்சு வச்சுக்கோ. அந்த குழந்தைக்கு எல்லாம் அவளும் குழந்தை தான். ஆனா இஃப் யூ சே சம் பார்ட் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், இல்ல ரொம்ப கஷ்டம் இருக்கலாம். நம்ம சர்க்கிள் அந்த கஷ்டம் தான் குழந்தைய சொல்லக்கூடாது. சைல்டு இஸ் சைல்டு. அந்த சைல்டுக்கு ஒரு டிசபிலிட்டி, அந்த டிசபிலிட்டியை நம்ம எவ்வளவு தூரம் முடியுமோ ட்ரெயின் பண்ணி சரியாக்கணும். அப்படியானா நிறைய தடவை அந்த டிசபிலிட்டியே அந்த குழந்தைய அந்த டிசபிலிட்டியே குறியா இருக்கிறதுனால அந்த குழந்தைய மனுஷா பாக்குறதே இல்லை. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா எப்படி குழந்தைகள் எல்லாம் நார்மலா விளையாடிட்டு இருக்கா, நார்மலா வெரி ஹாப்பி. அவளோட உங்களுக்கே நம்ம நார்மல் பீப்புளுக்கே நமக்கு என்ன குற்றமோ அதுலயே நம்ம போக்கஸ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குற்றத்தை போக்கஸ் பண்ணாம ஸ்ட்ரென்த்ஸ் போக்கஸ் பண்ணி சேலஞ்சஸ் டெவலப் பண்ற மாதிரி ஒரு அப்ரோச் கொண்டு வரணும்னு we started this school. Kaleidoscope Learning Center, Learning Disabilities, சிறு குழந்தைகளுக்கு Early Intervention Center, அப்புறம் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ்னு இன்னைக்கு 10 பிரிவுகளா இது வளர்ந்திருக்கு. நிறைய எங்களுக்கு என்ன மன திருப்தினாக்கா, இங்க வர குழந்தைகளோட இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறது தான் எங்களுக்கு பெரிய திருப்தி. இப்போ சில அம்மா அப்பா கொண்டு வர அந்த குழந்தையால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு வார்த்தை கூட வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிள்ளை இங்க ஒரு வருஷம் இருந்த அப்புறம் அவ அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம், அவனுக்கு 7 வயசு ஏதோ, ஃபர்ஸ்ட் டைம் 7 வருஷத்துல அவ அம்மாவை அம்மா கூப்பிட்டான். சோ சடனா ஸ்கூல் எல்லாம் ஆனப்புறம் சடனா பார்த்தனாக்கா அவ அம்மாவும் அந்த குழந்தை திருப்பியும் வரா. நினைச்சு என்னாச்சு, எதை கம்ப்ளைண்டா, இதை வச்சுட்டு போயிட்டாளா, என்ன விஷயம், எதனால இப்படி ஓடி வரா பார்த்தனாக்கா அந்த அம்மா உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டா. என்ன ஆச்சு சொல்லு ஃபர்ஸ்ட். அம்மா கூப்பிட்டா, அம்மா கூப்பிட்டான்ட்டு அவர் நிறைய தடவை சொல்லி she was so happy. she said இவ்வளவு வருஷம் நான் ஏங்கி போயிட்டேன், அவன் என்ன ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட மாட்டானான்ட்டு. அவன் அம்மா கூப்பிட்டதுல எனக்கு அவ்வளவு எனக்கு அதே போரும் மேடம், இனிமே எனக்கு எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவள் சொன்னா. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ குழந்தைகள் பண்ணறதை வச்சுட்டு அப்படி அவளோட மகிழ்ச்சியை பார்த்தே எங்களுக்கு ஒரு நிறைவு. முதல்ல வெறும் 11 குழந்தைகளோட தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் இன்னைக்கு 4500க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு தன்னோட சேவையை அளிக்குது. அப்புறம் நாங்க எங்களோட குரூப் ஆஃப் குழந்தைகள் வெர்பல் கிடையாது, அதனால அவளுக்கு நிறைய பிளே தெரப்பி மூலமா கம்யூனிகேஷன், ஆர்ட் மூலமா எக்ஸ்பிரஷன், அப்புறம் நிறைய டிராமா, மியூசிக் மூலமா அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மாசத்துல ஒரு தரம் இங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் குழந்தைகளுக்காக பாடுவாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப வேரியட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி எவ்வளவு தூரம் அவளை என்ரிச் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கோம் VXL எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல. இப்போ 10 வருஷம் ஆயிடுத்து. இப்ப அடுத்தடுத்து மைல் ஸ்டோன்ஸ் தாண்டி நம்ம பெரிய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்
நிறுவனமா வரணுங்கிற முயற்சி தான் எங்களுக்கு. என்னோட பேர் வந்து முத்துலட்சுமி. என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து என்னோட குழந்தை வந்து பையன் பேர் வந்து பாலாஜி. அவன் ஆட்டிசம். திருநெல்வேலியில் வந்து அப்படின்னா அங்கே அவேர்னஸே கிடையாது. அங்கே ஒரு டாக்டரை பார்க்கும்போது இது வந்து ஆட்டிசம் சொன்னாங்க தவிர அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலை. அப்புறம் நாங்கள் சென்னைக்கு வரும்போது வந்து வசதா மேம் பார்த்தேன். அவங்க தான் எங்களுக்கு வந்து ஆட்டிசம்னா என்னென்ன இப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா என்னை வந்து இங்கேயே நீங்கள் ரெமெடியல் கூட்டிட்டு வாங்க, பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும், இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு எனக்கு அவங்க தான் இது புரிய வச்சாங்க. அப்புறம் நாங்கள் என்னோட ஹஸ்பண்ட் கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு என் பையனுக்காகவே சென்னைக்கு வந்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வசதா மேலே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தோம். வந்தது அந்த நம்பிக்கை வீணாகலை. என் பையன் இப்போ 8 இயர்ஸும் விஎக்ஸ்எல்ல இருக்கான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவனுக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அவனுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்காங்க வசதா மேம். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் டெய்லி பையனை விட்டுட்டு போவேன் ஸ்கூலுக்கு. 4 இயர்ஸ் முன்னாடி வந்து வசதா மேமே கோர்ஸ் பண்ணேன், நீ ஏன் டெய்லி வந்துட்டு வீட்டுக்கு போகிற, இங்கே இருந்து கோர்ஸ் பண்ணிவிட்டு நீயும் பசங்க கூட ஒர்க் பண்ணலாம்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்ல தான் நானும் இந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 இயர்ஸாக இங்கே விஎக்ஸ்எல்ல டீச்சராக இருக்கேன். சரியான ஒரு லட்சியத்தை தேர்வு செஞ்சு அதிலிருந்து கொஞ்சம் கூட வழி பிசகாம நடை போட்டா நம்ம கண்ணை கட்டி விட்டாலும் வெற்றி கனியை எட்டி பிடிக்க முடியுங்கிறதுக்கு வசுதா ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியா இருந்திருக்கு இதுவரை 50 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல. ஆனா அது சொல்ற மாதிரி மைல்ஸ் டு கோ பிஃபோர் வி ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் வி ஸ்லீப். ஸோ நிறைய பண்ணிருக்கோம், இன்னும் நிறைய பண்ணறதுக்கு இருக்கு. எனக்கு சுத்தி நான் வந்து இங்க சமுதாயத்துல பாக்குறது ஐ சி நிறைய விமன் வீட்டுல இருக்காங்க, வேலைக்கு போல. they have help in the house. வீட்டுல வந்து வேலைக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அண்ணாக்கா அவள் வந்து கொஞ்சம் வாலண்டியர் பண்ண வாங்கோ, கொஞ்சம் கோர்ஸ் எடுத்துக்கோங்க, எதையும் பண்ணலான்னாக்கா ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அவளோட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. பட் நான் என்ன விரும்புறேன்னாக்கா இந்த இவெல்லாம் கொஞ்சம் தினம் நிறைய ஃபுல் டே வர வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மாதிரி சமூக சேவைக்கு வந்து இல்ல எங்களை மாதிரி ஸ்கூல்ல வாலண்டியர் பண்ணினானாக்கா இட் வில் பி ரியலி வண்டர்ஃபுல். நான் எப்போ அதான் சொல்வேன், நம்ம வந்து ஃபேமிலி வந்து ஒரு பிராக்டிஸ் கிரவுண்டா யூஸ் பண்ணலாம். should not be the limit of your giving. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு பிகர் கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ற மாதிரி ஒரு மனப்பான்மையை வச்சுக்கணும். ஸோ யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் சே ட்ரீம் பிக். அப்படின்னா ஏன் நான் சொல்றேன்னாக்கா நான் வந்து ரொம்ப ஆர்டினரி பிகினிங் உள்ளவள். எங்க வீட்டுல வந்து ரொம்ப சாதாரணமா நாங்க இருந்தவா, ரொம்ப பெரிய செழிப்பு கிடையாது, கார் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப நார்மலா இருந்தவா. பட் எங்களை மாதிரி ஒரு நார்மல் ஆர்டினரி பீப்புள் ட்ரீம் பண்ணி எதையும் பண்ணணும்னு நினைச்சு அது நிறைவேறதுனாக்கா அது யாருக்கானாலும் முடியும் இல்லையா? ஸோ யங் பீப்புளுக்கு இதான் நான் ரொம்ப மெசேஜ் கொடுக்குறேன். டெவலப் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்கில்ஸ். ஆனால் சம் பாயிண்ட் ட்ரீம் பிக். நான் பண்ற இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து இந்த உலகத்துல எதையும் விட்டுட்டு நான் போனேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோட அவ வாழணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புறேன். நிறைய பேர் ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் வேலை பண்றாங்க. ஒரு கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு they get fed up. இதுல என்ன மீனிங் இருக்கு, எப்பவும் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், இதோட எதே உண்டா, நாங்க வரலாமா வாலண்டியர் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. ஸோ யங் பீப்புள்ல வந்து நல்ல ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டை வந்து நம்ம உலகத்துக்காக யூஸ் பண்ணணும். ஸோ இட் வில் மேக் யூ ரிச் அண்ட் மேக் த சொசைட்டி ரிச் ஆல்சோ. காற்றை போல மென்மையாய், பூவில் செய்த பொம்மையாய், நதியின் நீரின் குளிர்மையாய், முழுதும் செய்த பெண்மையாய் இருக்கின்றாள் உங்களில் ஒருத்தி, வளர்கின்றாள் உங்களில் ஒருத்தி. பெண்மையின் மென்மை குடும்பத்தை